Darmis, welcome to Bangtan FF World. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விமன் குக்கோட நாகினி FF பார்ட் 24 தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட பார்த்துருந்தோம்னா, நீங்கள் 6 பேருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது ஒயன் யுங்கியை கொலை பண்ணி போவாங்கள்ல. ஸோ அதை பற்றி ஜங்குக்கு எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதையுமே யுங்கிக்கிட்ட சொல்லி பேசியிருந்திருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஒயன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டோர் ரூமுக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு போவாங்க. அப்போ அவங்க ஒரு உருவத்தை பார்ப்பாங்க. அதாவது அந்த ரூம்குள்ளே அந்த உருவத்தை பார்க்கும் போது அந்த உருவம் அங்கேருந்து தப்பிச்சு போகும். ஸோ இவங்க ஒயன் போய் அந்த உருவத்தை பிடிப்பாங்க. பட் அந்த உருவம் ஒயனை தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்கள பார்த்த உடனே ஒயனுக்கு செம்ம ஷாக்காகி கீழே விழுந்திருப்பாங்க. அதோட தாண்டா பார்த்தோம். ஸோ இப்போ அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒயன் இப்போ நான் பார்த்தது அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒயனுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அவங்க அப்படியே ஷாக்டாக அங்கே நின்றுட்டுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் மார்னிங்கும் ஆகுது. ஸோ இப்போ எல்லாருமே நம்ம ஜிசோவோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இங்கே ஹரிணி, ஸோ அவள் தூங்கிட்டுருப்பா. அவள் கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் இன்னும் ஏஞ்சிக்கலை. ஸோ அவள் இன்னும் தூங்கிட்டு தான் இருந்திருப்பா. ஸோ அப்போ அவள் பெட்டில் தூங்கிட்டுருக்கும் போது திடீர்னு அவளை சுற்றி ஃபுல்லாக தண்ணி வர ஆரம்பிக்குது. லைக் ரூம் ஃபுல்லாக தண்ணி இருக்கிற மாதிரி. இங்கே ஹரிணி அப்படியே முழிச்சு பார்க்குறா. பார்த்தா ரூம் ஃபுல்லாக தண்ணியில் தான் அந்த ரூமே மிதந்துட்டுருக்கு. அப்படி இருக்க தண்ணி அதிகமாகிட்டே போகுது. இங்கே நம்ம ஹரிணிக்கு என்ன 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 நடக்குது இங்கே, ஜிம்மன் ஜிம்மன் அப்படின்னு கத்துறா. பட் நோ ரெஸ்பான்ஸ். ஜிம்மன் அந்த ரூம்லேயே இல்லை. ஸோ அந்த ரூமில் தண்ணி இருக்க அதிகமாகிட்டே போகுது. இங்கே அவள் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவள் கட்டில் மேலே ஏறி நின்றுட்டு, யாராச்சும் இருக்கீங்களா, ஜிம்மன் ஜிம்மன் எங்கே இருக்க, என்ன என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அந்த தண்ணி இருக்க அப்படியே ஃபுல் ஆகிட்டே போகுது. இங்கே நம்ம ஹரிணி சரி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியில் போகலான்னு பார்க்கும்போது அந்த தண்ணி வெடிக்க ஸ்டார்ட் பண்ணுது. இங்கே அவளுக்கு ஒன்றுமே புரியல. அவள் ரொம்ப பயப்படுறா. என்ன நடக்குதுன்னே அவளுக்கு புரியல. ஸோ அந்த தண்ணி இருக்க அப்படியே ஹைட் ஆகிட்டே போகுது. இப்போ ஹரிணியோட நெக்கு கிட்ட அது வந்துருச்சு. ஸோ அவள் கத்துறா, ப்ளீஸ் யாராச்சும் வாங்க, ஜிம்மன் ஜிம்மன் எங்கே இருக்க, சஞ்சு ஒயன் எங்கே இருக்கீங்க எல்லாரும், ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கத்துறா. ஸோ கத்திட்டே அப்படியே ஏஞ்சிக்கிறா. அது அவளோட கனவு. ஸோ அவளுக்கு அப்படியே ரொம்ப ஷாக்டாக அப்படியே பயமாக இருக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னே அவளுக்கு தெரியல. ஸோ அவள் அந்த மாதிரி இருக்கா. அப்போ தான் அவள் ஒன்று நோட் பண்ணுறா. என்னன்னா அவள் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கா. அப்படியே எப்படி சொல்கிறது, அவள் மேலே ஃபுல்லாக அப்படியே ஈரமாக இருக்குது. டோட்டலாக இப்போ தண்ணியில் முக்கி எப்படி இருப்பாங்க அது மாதிரி அவள் இருக்கா. அவள் அப்படியே செம்ம ஷாக்கா. இப்போ நடந்தது கனவா இல்லை நிஜமா, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பதறா. ஸோ அந்த டைம் சவுண்ட் கேட்டு கரெக்டாக ஜிம்மன் ரூம்குள்ளே வந்திருப்பான். ஸோ ஜிம்மன் போயிட்டு, ஹரிணி என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்தனை, ஜிம்மன் ஜிம்மன் இங்கே 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 வீடு ஃபுல்லாக சாரி ரூம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது ஜிம்மனா, எனக்கு பயமாக இருக்குது. என்ன தண்ணியாக இருக்கா, லூசாடி நீ, என்ன கனவு ஏதாச்சும் கண்டியா, இல்லை அறத்தூக்கத்தில் வளர்றியா, லூசு மாதிரி பேசாத, ஆளை மண்டையும் பாரு, ரூம்குள்ளே போய் எங்கேயாவது தண்ணி வருமா, என்ன என்ன நீ ஏன் இப்படி நனைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஹரிணி சொல்கிறத கேட்காம அவன் சிரிக்கிறான். இங்கே ஹரிணி அப்படியே ஜிம்மனை ஒரு மாதிரி சோகமாகவே பார்க்குறா. எங்கள் ஜிம்மன் அப்படியே சீரியஸ் ஆகிட்டு, என்னாச்சு அப்படின்னு சொல்ல எங்கள் ஹரிணி அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கா. ஸோ ஜிம்மன் அப்படியே ஹரிணியை ஹக் பண்ணிவிட்டு, என்னம்மா ஆச்சு அப்படி சொல்ல எங்கள் ஹரிணி அப்படியே ஜிம்மனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவள் பயப்படுறது ஜிம்மனுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அவள் அப்படியே ஜிம்மனோட ஷர்ட்டெல்லாம் பிடிச்சி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கா. இங்கே ஜிம்மன் அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓய் என்னாச்சு பிரின்சஸ், என்னடா, இல்லை ஜிம்மனா எனக்கு ஒன்று வந்தது, ஆனால் அது கனவா என்னன்னு தெரியல. என்னடி சொல்கிற
அம்மா நான் படுத்துட்டு இருந்தேன். திடீர்னு ரூம் ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது ஜிமன். அது இருக்க அதிகமாயிட்டே இருந்தது. அப்படியே என் தலைக்கிட்டலாம் வந்தது தெரியுமா. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது ஜிமனா. அச்சோ பிரின்சஸ், நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைம்மா. இங்கே பாரு, கனவு தான் இருக்கும். இல்லை ஜிம்மனா, அது கனவு இல்லை. கனவாக இருந்தால் இங்கே பாரு, நான் என் ட்ரெஸ் எல்லாம் எப்படி நனைஞ்சிருக்கு பாரு, நான்லாம் எப்படி நனைஞ்சிருக்கேன் பாரு. இது கனவாக இருந்தால் நான் அப்படி நனைஞ்சிருப்பேனா? இல்லை ஜிம்மனா. ஜிம்மன் எனக்கு எதுவும் தப்பாகவே படுது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயப்பட்டு அப்படியே ஜிம்மனை வந்துட்டு அட்டாக் பண்ணுறான். ஜிம்மனுக்கு ஒரு பக்கம் அது பிடிச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் அவள் பயப்படுறத பார்த்து கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கே ஜிம்மன், பிரின்சஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ஃபர்ஸ்ட் பயப்படுறது நிறுத்து. சரி நான் இருக்கேன், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹாரினியை வந்து ஜிம்மன் வந்து கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஹாரினி வந்து அப்படியே காம் டவுன் ஆகிறா. ஸோ ஜிம்மன், சரி இரு வரேன் அப்படி சொல்ல எங்கள் ஹாரினி எங்கே போட, இரு உட்காரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பெட் மேலே உட்கார வச்சுட்டு போய் ஒரு துண்டு எடுத்துகிட்டு வரான். ஸோ எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஹாரினிக்கிட்ட வந்து கொடுக்குறான். ஸோ ஹாரினியும் வாங்கிட்டு அப்படியே உட்காந்துட்டே யோசிச்சுட்ருப்பா இங்கே நம்ம ஜிம்மன். அது உன்னை வச்சுக்க கொடுக்கலடி, அதை தொடக்க கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல எங்கள் ஹாரினி அப்படியே ஜிம்மனை பார்க்குறா. எங்கள் ஜிம்மன், இது வேலைக்காக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டை எடுத்து அவனே வந்து ஹாரினியோட தலையெல்லாம் வந்து அப்படியே தோட்டி விடுறான். ஹாரினி அப்படியே ஜிம்மனை பார்க்குறா. ஸோ ஜிம்மன், ஏன் பிரின்சஸ் அப்படி பார்க்குற, என்னடி ஆச்சு? எங்கள் பேர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ஏதோ மனசை போட்டு குழப்பிட்டுருக்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஜிம்மன் சொல்கிறான். இங்கே ஹாரினி, ஜிம்மன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம்டா. என்னடி வளர்ற? ஆமாம், ஜிசோ அவங்களோட என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல, அதை நம்ம வெளியில் எங்கேயாச்சும் வச்சுக்கலாம் ஜிம்மன். இங்கே வேண்டாமே ப்ளீஸ். என்ன ப்ளீஸ் ஜிம்மன், நான் சொல்கிறத கேளு ஜிம்மன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கெஞ்சறா. இங்கே ஜிம்மன், சரி நீ கெஞ்சாத, ஓகே ஃபைன். உனக்கு என்ன, ஜிசா அக்காவோட என்கேஜ்மெண்ட்டை எங்கே நடத்தக்கூடாது அதுதானே? சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன். நீ யார்கிட்டே இந்த மாதிரி கெஞ்சக்கூடாதுடி. என் பொண்டாட்டி போய் இப்படி எல்லார்கிட்டையும் கெஞ்சலாமா? உன்கிட்ட தானே கெஞ்சினேன். என்கிட்டே இருந்தாலும் இந்த நாகராணி யார்கிட்டையும் தலை வணங்கவோ தலைப்படையோ கூடாது, புரியுதா? சரி இரு, நான் போய் கீழே எல்லார்கிட்டையும் பேசிவிட்டு நான் வரேன். ஆனால் நான் பார்க்குற இடத்துல தான் என்கேஜ்மெண்ட் நடக்கணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து இப்போ கீழே வந்து போகிறான். ஸோ எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ எங்கள் ஹரிணி வந்து என்ன பிளேஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் வந்து பார்த்துட்ருக்கா லொக்கேஷன். ஸோ எங்கள் ஜிம்மன் வந்து கீழே போனேன், எல்லாருமே கீழே இருக்காங்க. அண்ட் சஞ்சு வாயனுமே வந்து கீழே தான் இருக்காங்க. ஸோ ஜிம்மன் போயிட்டு, அப்பா சொல்லு ஜிம்மனா, என்ன? இல்லைப்பா, ஜிசா அக்காவோட என்கேஜ்மெண்ட்டை நம்ம இங்கே வைக்க வேண்டாம். ஏண்டா? இல்லைப்பா, நம்ம வெளியில் எங்கேயாவது வச்சுக்கலாம். வெளியிலனா எங்கே ஜிம்மன்? அது இடம் நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. எங்கே ஜாங்குக்? ஏன் அவங்க என்னாச்சு? இல்லை ஜாங்குக்கா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நான் சொல்கிறேன். சரி. டே ஜிம்மனா, அவங்க மாப்பிள்ளை வீட்டிலலாம் சொல்லியாச்சுடா. அப்பா ப்ளீஸ்ப்பா மாற்றிக்கலாமே. சரி என்னமோ பண்ணு. என்ன இடம்? நான் சொல்கிறேன். நீங்கள் இங்கே வந்து டெக்கரேட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து நான் சொல்கிற இடத்துல வந்து ஆளுங்களை அனுப்புங்க, அங்கே டெக்கரேட் பண்ணட்டும். சரி ஓகே, என்னமோ பண்ணுப்போ அப்படின்ற மாதிரி ஜிம்மனோட அப்பாவும் சொல்லிடுறாரு. ஸோ ஜிம்மனும் வந்து மேலே போயிட்டு ஹாரினிக்கிட்ட சொல்கிறான். ஸோ ஹாரினி வந்து இந்த வீடு தான் ஜிம்மன் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அந்த வீடு வந்து ஆக்சுவலி சிட்டிக்கு வந்து ரொம்ப தூரமாக கொஞ்சம் தள்ளியே இருக்குது. இல்லை ஜிம்மன், என்னடி இவ்வளோ தூரத்தில் பார்த்துருக்க? இல்லை ஜிம்மன், இதுதான் எனக்கு சேஃப்னு தோணுது. என்ன சேஃப்னு தோணுது? ஆமாம், இந்த இடத்துல தான் வந்து தண்ணி எதுவும் இல்லை. என்ன? என்னடி ஆச்சு உனக்கு? தண்ணியை பார்த்து ஏண்டி பயப்படுற? ஜிம்மன், நான் உனக்கு அது சொன்னால் புரியாது. இதுதான் தண்ணிக்கு ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால இங்கே தான் நம்ம போகிறோம். சரி என்னமோ பண்ணு அப்படின்ற மாதிரி ஜிம்மன் சொல்லிவிட்டு அவங்க அப்பா கிட்ட அந்த லொக்கேஷனும் சொல்லிடுவான். ஸோ அவரும் வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து ஆளுங்களை வந்து அனுப்பிடுவாங்க. இங்கே வயன், ஸோ அவன் வந்து எங்கேயோ வந்து கிளம்பிட்டுருக்கான். அப்போ கரெக்டாக ஜாங்குக்கும் வந்து ரூமுக்கு வந்து வரான். ஸோ வயன் வந்து ஜாங்குக், சொல்லு வயன், எங்கே ரெடியாக இருக்கா? எங்கேயாச்சும் போறியாண்ணா? ஆமாம் ஜாங்குக், நான் வந்து வெளியில் போகிறேன். ஸோ நான் வந்துடுறேன். எங்கடி போகிற?
நான் நான் வரேன் ஜாங்கோக், ஒரு முக்கியமான இடத்துக்கு. நானும் வரேன். இல்லை ஜாங்கோக், நீ இங்கேருந்து ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கோ. நான் ஜஸ்ட் போன உடனே ஒரு 1/2 வந்துடுவேன். 1/2 அப்படி என்ன ஜாங்கோக், நான் வந்து சொல்கிறேனே. சரி பார்த்துப்போ, ஏதாவது நான் கால் பண்ண ஓகேயா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வயன் நேராக வந்துட்டு கிளம்புறாங்க. ஸோ இங்கே ஜாங்கோக்கு அப்படி என்ன விஷயம், சரி ஓகே சொல்லுவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வந்துட்டு போயிடுவான். இங்கே நீங்கள் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே வந்து ரிசப்ஷனில் போய் இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் டீனை பார்க்கணும். நீங்கள் நான் வந்து வயன் மிஸ்டர் பார்க் ஃபேமிலி இருக்குல்ல, அவங்களோட மருமகள். ஓகே மேம், ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட்டும் வந்து டீனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவரும் வந்து ஓகே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க வயன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேராக டீனை பார்க்க தான் போகிறாங்க. ஸோ டீனை வந்து பார்க்க போகும்போது ஒரு நர்ஸ் வந்து மேடம் நீங்கள் தான் வயனா? ஆமாம், வாங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க டீன் கிட்ட தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ எங்கள் வயனும் போனோடனே டீன் வந்து வாங்க மிஸ்ஸஸ் ஜாங்கோக். டாக்டர், என்ன ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளமா, என்னாச்சு? இல்லை டாக்டர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள், பர்சனலாக பேசணும். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்த நர்சஸ் எல்லாத்தையும் வெளில போய் சொல்லிடுறாரு. ஸோ எங்கள் வயன், டாக்டர் உங்களுக்கே தெரியும், மிஸ்டர் பார்க்கோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்க வந்து இறந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்ல, பிகாஸ் நீங்கள் தானே அவங்களுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பார்த்தீங்க. ஆமாவா? ஆமாம், சொல்லுங்கள் என்னாச்சு? உங்களுக்கு நல்லாவே தெரியுமா அது நிஜமாகவே மிஸ்ஸஸ் பார்க் தானா? ஏன் வயன், என்னாச்சு? அவங்க நிஜமாகவே மிஸ்ஸஸ் பார்க் தான். நான் தான் வயன் அவங்கள வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணேன். அது தெரியும் டாக்டர், ஆனால் என்கிட்ட உண்மையை மறைக்காதீங்க, உண்மையை சொல்லுங்கள். மிஸ்ஸஸ் பார்க் அவங்க நிஜமாகவே இறந்துட்டாங்களா? என்ன இல்லை என்ன வயன், அது நீங்கள் எதுக்கு இதை கேட்குறீங்க? டாக்டர், நான் உங்களை டாக்டருன்றதுக்காக ஓரளவு தான் பொறுத்துட்டு போவேன். ஒழுங்காக உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. என்ன வயன், மிரட்டுறீங்களா? டாக்டர், மிரட்டினா அப்படியே வச்சுக்கோங்க, ஆனால் உண்மையை மட்டும் சொல்லுங்கள். மிஸ்ஸஸ் பார்க் உயிரோடு இருக்காங்களா இல்லையா? அவங்களுக்கு என்னாச்சு? அதெல்லாம் சொல்ல முடியாது டாக்டர். இப்போ நீங்கள் சொல்லலைன்னா அடுத்த நிமிஷம் போலீஸ் இங்கே வரும். போலீஸா? இருங்க, நான் மிஸ்டர் பார்க்குக்கு கால் பண்ணுறேன், அவர்கிட்ட நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. ஸோ எங்கள் வயன், இப்போ மட்டும் நீங்கள் சொல்லன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல எங்கள் டாக்டர் உங்களால் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே பார்க்குக்கு கால் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கினார். அப்போ வயன், நான் மிஸ்ஸஸ் பார்க்கை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே டாக்டர் அப்படியே ஷாக்டாக வயனை பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் டாக்டர், நான் மிஸ்டர் பார்க்கோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை உயிரோட பார்த்தேன். அதுக்கு அது அது வாய்ப்பே போய் சொல்லாதீங்க டாக்டர், இது வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ தயவு செஞ்சு உண்மையை சொல்கிறேங்க அப்படி சொல்ல எங்கள் டாக்டரும் ஆமாம் வயன், அது மிஸ்டர் பார்க்கோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சாகலை, அவங்க செத்ததாக இன்னொரு டெட் பாடி அரேஞ்ச் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க பேரில் வந்து இது பண்ணி கொடுத்துட்டோம். ஆனால் ஏன் டாக்டர், யார் இதை பண்ண சொன்னா? அது ஏன்லாம் எனக்கு தெரியாதுமா, அது போய் நீ உன் மாமா மிஸ்டர் பார்க்கிட்டே கேட்டுக்கோ, ஏன்னா அவர் தான் அதை பண்ண சொன்னார். என்ன? ஆமாம், அவர் தான் பண்ண சொன்னார், அவர் சொல்லி தான் நான் அப்படி பண்ணேன். டாக்டர் உண்மையை சொல்லுங்கள். நிஜமாக தான், அவர் சொல்லி தான் நான் பண்ணேன். ஸோ இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது, நீ போய் அவரே கேட்டுக்கோ அப்படின்னு டாக்டர் சொல்லிவிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்து காட்டுறாங்க வயனுக்கு. ஸோ எங்கள் வயனுக்கு சரி ஷாக்கு. ஏன் மிஸ்டர் பார்க் வந்து அவரோட ஒய்ஃபை வந்து இறந்துட்டதா வந்து இது பண்ண சொன்னாங்கன்ட்டு. ஸோ இவன் அந்த ஷாக்கோடவே ஓகே டாக்டர், அண்ட் நான் இங்கே வந்து கேட்ட விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், ஈவன் மிஸ்டர் பார்க்கு கூட. சரி வாங்க அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்லிடுறாரு. இங்கே நீங்களும் வந்துட்டு ஏன், எதனால், என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டே வந்து நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஏஸ்டா
நேற்று நீங்கள் ஒருத்தங்கள பார்த்தீங்கள்ல ஸ்டோர் ரூமில், அது வேறு யாரும் இல்லை, அது மிஸ்டர் பார்க்கோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான். ஸோ அதனால தான் நீங்கள் ஷாக் ஆகிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்களும் வந்து வீட்டுக்கு வந்து போகிறீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படியே யோசிச்சிட்டே வந்துட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா எல்லாருமே வந்துட்டு கிளம்பிட்டுருக்காங்க. நீங்கள் போய் ஜாங்கோ கிட்டே கேட்குறீங்க எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. அங்கே ஜாங்கோக்கு வந்து நான் சொல்லும் போது வீட்டில் தானே இருந்தேன், ஜெமினாய் அவங்க வந்து சொன்னார் இங்கே இல்லை ஃபங்க்ஷன் வேறு இடத்துலன்னு. ஆமாம்ல, என்னாச்சு உனக்கு? இல்லை ஜாங்கோக்கு. சரி நான் போய் ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இங்கே ஜாங்கோக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி வியர்டாக வந்து பார்த்துட்டு ஓகே அவனும் போய் வந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டான். அண்ட் இங்கே நம்ம யூங்கி சைட் காமிச்சா, யூங்கி வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்ருப்பான். ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கும் போது அவனுக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. லைக் யாரோ வந்து அவனை வந்து கூப்பிடுற மாதிரி, அவன் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் வந்துட்டு கேட்குது. இங்கே யூங்கி வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான், பட் யாருமே இல்லை. ஸோ பாத்ரூம் தானே, ஸோ அதனால் யாருமே இல்லை. இங்கே யூங்கி வந்து என்ன யாரோ கூப்பிட்ற மாதிரி சவுண்ட் கேட்குது, யாராச்சும் இருக்காங்களா என்ன, சாயிஷி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். பட் அங்கே யாருமே இல்லை, சாயிஷி கூட இல்லை. ஸோ யூங்கி வந்து சரி இமேஜினேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நார்மலாக வந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. எங்கே சஞ்சு சைட் காமிச்சா, சஞ்சுக்கு என்னமோ வந்து தப்பாகவே வந்து தோணிகிட்ருக்கு, ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி. ஸோ அவள் வந்து அதே வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவளுக்கு வந்து இப்போது ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஆனால் அது என்னன்னு தான் வந்து அவளுக்கு தெரியல. ஸோ அவள் வந்து அந்த தாட்டில் இருக்க. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்கவுங்க தாட்டில் வந்து இருக்காங்க. அப்படியே வந்துட்டு டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து அந்த ஹரிணி சொல்லியிருப்பாள்ல அந்த இடத்துக்கு தான் வந்து கிளம்புறாங்க. இங்கே யாருக்கும் இன்னும் புரியல எதுக்காக இப்போ திடீர்னு வந்து வேறு இடத்துல ஃபங்க்ஷன் வைக்க சொல்கிறாங்கன்ட்டு. ஆனாலும் சரி சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்துட்டு கிளம்பி வந்து போகிறாங்க. அது ஒரு காடு மாதிரி இருக்குது. ஸோ காரை வந்து ஹரிணி ஸ்டாப் பண்ண சொல்கிறா, ஜிமுனை ஸ்டாப் பண்ணுறான். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இங்கே வந்து நடந்து தான் போகணும் ஜிமன் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இங்கே யாருக்கும் இன்னும் புரியல என்னடா பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம சஞ்சுவும் வயனும் வந்து ஹரிணி சொல்கிறான்னா அப்போ கண்டிப்பாக ரீசன் இல்லாமல் இருக்காது. ஸோ அவள் சொல்கிறதே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இருக்காங்க. அதே மாதிரி தான் தயாங்கும் ஜாங்குக்கும். ஸோ அவங்களுக்குமே அந்த ஹரிணி பண்ணுறது ஓகே, நம்பிக்கை இருக்குது அவன் மேலே. அதனால் அவங்களும் வந்து எதுவுமே சொல்லாமல் போகிறாங்க. ஆனால் எங்கள் மிஸ்டர் பார்க்க வந்து இங்கே ஜிமன் கிட்ட, என்னடா ஜிமனா என்னப்பா அவள் சொல்கிறான்றதுக்காக இந்த நடு காட்டில் எங்கேயுமே யாருக்கும் தெரியாமல் தன்னந்தனியாக வந்து இருக்கணுமா, இங்கே ஃபங்க்ஷன் நடக்கணுமா? என்னப்பா பேசுகிறேன், அவள் சொல்கிறான்னா கண்டிப்பாக அதுக்கு காரணம் ஒன்று இருக்கும்ப்பா, ரீசன் இல்லாமலாம் அவள் சொல்ல மாட்டாள், அதனால் வாப்பா அப்படின்ற மாதிரி ஜிமன் சொல்ல எங்கள் மிஸ்டர் பார்க்கு, இங்கே பாரு நீ எதை வேணால் பண்ணுவேன், அதை நான் அக்செப்ட் பண்ணுவேன்னு இல்லை ஜிமன், புரியுதா? ஓரளவு தான். அப்பா உங்களுக்கு என்ன, ஜிசாக்காவோட என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக நடக்கணும் அவ்வளோதானே, அது எங்கே நடந்தால் என்ன, சைலண்ட்டாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து அப்படியே போகிறான். இங்கே மிஸ்டர் பார்க்கு என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி வராரு. இங்கே வந்து மிஸ்ஸஸ் பார்க் வந்து ஏங்க பசங்களை எங்கே இப்படி பண்ணுறீங்க, அவங்க தான் சொல்கிறாங்கல்ல அடி போடி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க வந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் இந்த இங்கே வந்து நம்ம ஜெனி, ரோஸு, ஜிசோ, அதுக்கப்புறம் லிசா, ஜாக்சன், ஃபிலிக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி தான் வந்து வராங்க. பட் ஹரிணிக்கு மட்டும் பக்கு பக்குனே இருக்குது. ஸோ அவளும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் வரா. அண்ட் ஒரு வழியாக அந்த வீட்டுக்குமே வந்து வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் மலை மேலே இருக்குது, காட்டுக்குள்ளே மலை மேலே இருக்குது. ஆனால் வந்து அங்கே ரோடெல்லாம் வந்துட்டு போகும். ஆனால் எப்படின்னா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் ரோடு இருக்குமே தவிர்த்து வீட்டுக்கு வரும்போது வந்து நடந்து தான் வரணும். ஸோ அந்த மாதிரி தான், அதை தாண்டி தான் வந்து ரோடெல்லாம் இருக்கும். இப்படி வந்து எல்லோரும் வந்து பார்க்க ஓகேன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. ஹரிணி மட்டும் ஒரு வாட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறா சுற்றி முற்றி. ஸோ அவள் வந்து அது கொஞ்சம் மலை மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் தூரம் அப்படியே தனியாக நடந்து போகிறா. ஸோ எல்லாருமே வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க, ஹரிணி மட்டும்.
சரின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே பார்க்குறா. அப்போ வந்து கீழே, அதாவது அது மலைன்னா மலைக்கு கீழே தான் வந்து தண்ணி இருக்குது. ஸோ அது என்ன ஆனாலுமே வந்து அது வந்து வராது. ஸோ ஹரிணிக்கு வந்து ஒரு தைரியம், ஓகே என்ன இருந்தாலும் இது வந்து வராது அப்படின்ட்டு. அதனால் அவளும் வந்து சரின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறா. வீட்டுக்குள்ளே போய் எல்லாருமே வந்து செட்டில் ஆகுறாங்க. அண்ட் எல்லாமே வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதோட இந்த பாட்டு இங்கே முடிச்சுக்கலாம். அண்ட் யங் டார்மிஸ் பாய்.